வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது, இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா ரால கிங் ஆஃப் தி ரிங்கோடைய செமிஃபைனல் டோர்னமெண்ட் நடத்திருப்பாங்க. அதில் ஓபா ஃபெமியும் டாமினிக் மிஸ்டரியும் பங்கேற்றார். இதில் பிராக் வருவாருன்னு எதிர்பார்த்தோம், பட் நான் வரல. இந்த மேட்ச்சில் ஓபா ஃபெமியை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறிட்டார். டாமினிக் மிஸ்டரியோ முன்னாள் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், NXTலேருந்து வந்த சில நாட்களேயான ஓபா ஃபெமி எதிர்த்து மோதினார். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். இதில் ஒரு சில வினாடிகள்லேயே ஓபா ஃபெமி டாமினிக் மிஸ்டரியோ பீட் பண்ணது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. டாமினிக் மிஸ்டரியோ பீட் பண்ணதுக்கப்புறமா ஓபா ஃபெமி பேசியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்காக தான் வெயிட் பண்ணணும். ஒன்று ஜே ஊசோ, இன்னொன்று ஜெவன் எவன்ஸ். ஆனால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜே ஊசோவோ ஜெவன் எவன்ஸோ இன்க்ளூடிங் டு பிராக் லெஸ்னர், அதாவது பிராக் லெஸ்னரே வந்தாலும் என்னுடைய வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். வீக்லி பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை பற்றி ஓபா ஃபெமி பேசாதான் அவருக்கு தூக்கம் வராது. அதே போல் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாலையும் பிராக் லெஸ்னரை பற்றி பேசியிருக்காரு. இப்போ ஓபா ஃபெமி, ஜெவன் எவன்ஸ், ஜே ஊசோ, இந்த மூணு பேரில் யாருப்பா கெத்தான ஆளு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஓபா ஃபெமி தான். அவர் தான் வெற்றி பெறணும். மற்றபடி ரெண்டு பேர் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி ஹெவி வெயிட் சாம்பியனுக்காகவோ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனுக்காகவோ பொருந்தாது. அதாவது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. அது உண்மை தானே? சரி, மீதம் இருக்கிறது ஓபா ஃபெமி. அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஓபா ஃபெமி இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலி பிராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணுறாரு. பொதுவாகவே இப்படி ஒருத்தர் ஒரு பெரிய ரெஸ்லரை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். ஆல்ரெடி ஓபாக்கும் பிராகுக்கும் 1-on-1, அதாவது ஒரு மேட்சை பிராக் வின் பண்ணியிருக்காரு, ஒரு மேட்சை பிராக் லெஸ்னர் வின் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருக்கும் 1-on-1 நடக்குது. இதை ட்ரிபிள் எச் டெவலப் பண்ணி இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 3 ஒரு மேட்ச் நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஒரு குழப்படி என்னன்னா, ஓபா ஃபெமி இப்போ கிங் ஆஃப் தி ரிங்கில் வின் பண்ணதுலேயே ஒரு ஒர்த்தான ஆள் அவர் மட்டும்தான் இருக்கார். ஏன்னா அவர் கோனி ரோட்ஸ் கூட மோதினாலும் நல்லாயிருக்கும், ரோமன் கூட மோதினாலும் நல்லாயிருக்கும். மற்றபடி ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. அப்போ WWE இதை எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னு தான் தெரில. காய்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. WWE மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிராக் லெஸ்னரை நைட் ஆஃப் சாம்பியன் ரிட்டர்ன் ஆக வச்சு மேபி அதில் ஜே ஊசோவை வின் பண்ண வைக்கலாம், இல்லை ஜெவன் எவன்ஸ் வின் பண்ண வைக்கலாம். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி தோற்று அதுக்கப்புறமா பிராகுக்கும் ஓபா ஃபெமிக்கும் சம்மர் ஸ்லாமில் டைட்டில் மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஓபா ஃபெமி தான் இப்போதைக்கு கிங் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ணி சம்மர் ஸ்லாமில் மோதுறதுக்கான ஒர்த்தான ஆப்பனன்ட். அவர் இல்லாத பட்சத்தில் அவரோட இடத்துல இன்னொருத்தரை நம்மளை வச்சு கூட பார்க்க முடியல. உண்மையிலேயே ட்ரிபிள் எச் இந்த வருஷம் என்னத்தை யோசிச்சு வச்சிருக்காரு, என்னத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியல. உங்களால் யாராலும் கணிக்க முடியுது? அண்ட் கைஸ், உமன்ஸ்க்கான குவாலிஃபை மேட்ச் பார்த்தீங்கன்னா ரக்கில் ராட்ரிகஸுக்கும் இயோ ஸ்காய்க்கும் நேற்றுக்கு மண்டே நைட்டாக தான் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் வெற்றி பெற்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இயோ ஸ்காய் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கிலேயே மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கிற ஒரு முகம். அதனால் அவங்க தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முடிஞ்ச மண்டே நைட்டால் வெற்றி பெற்றுட்டாங்க. இயோ ஸ்காய் கூட யார் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும். பிகாஸ் ஷார்லட் ஃப்ளேருக்கும் லிவ் மார்கனுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இதில் வெற்றி பெறவங்க தான் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காயோட மோத போகிறாங்க. அது யார் அப்படிங்கிறது இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் மக்கள் எல்லாரையுமே உண்மையிலேயே பூரி படைய செய்தவர் ஒருத்தர்னா ஜாட் கேபிள். அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடம்பு உண்மையிலேயே நல்லா இருந்தது. அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவர் ரூசேவை எதிர்த்து மோதினார். உண்மையிலேயே டஃப் கொடுத்து சண்டை போட்டார். அண்ட் ஃபைனலி ஜாட் கேபிள் இதில் வெற்றியும் பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவர் அட்டாக் பண்ணதுக்காக ஈத்தன் பேஜ் வரும்போது காப்பாற்றதுக்காக ரயமன் ஸ்டேடியமும் டிராகலியும் வந்திருப்பாங்க. நான் பெண்டால் வருவான்னு நினச்சேன், பட் ஆனால் டிராகலி வந்திருப்பார். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாட் கேபிளை தூக்கி மக்கள் மத்தியில் கை தூக்கி காட்டி யூ ஆர் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு காட்டும்போது உண்மையிலேயே பங்கமாக இருந்தது. ஆக்சுவலி ஜாட் கேபிள் இதுக்காக தான் பல வருஷம் காத்துட்டு இருந்தார். அவருக்கு மை ஸ்கில் இருக்குது, ஃபைட்டிங் ஸ்கில் இருக்குது, UFC ஸ்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் WWE அண்டர்ரேட்டாக பல வருடங்களாக டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட நபர் தான் இந்த ஜாட் கேபிள். அப்படிப்பட்ட ஜாட் கேபிள் இப்போ ரெடியாக இருக்கிறாரு. பெண்டாவும் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு எந்த ஆப்பனண்ட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜாட் கேபிளை இப்போ பெண்டாக்கு எதிராக மோத விட்டால் நல்லாயிருக்கும். ஜாட் கேபிள் பியூராக பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் மெட்டீரியலாக இருக்கார். அவருடைய ஹெவி வெயிட் டைட்டிலே கொடுக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா அவரை மிட் கார்டில் தான் வச்சுப்பாங்க. அதில் கூட அவர் இது வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கான வாய்ப்பை கூடிய சீக்கிரம் WWE கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ரால எனக்கு ஒரு கிளியரான முடிவு தெரிஞ்சிருச்சு. பிராட் பிரேக்கருக்கும் செத் ராலின்ஸுக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க.
பார்ட் 4லாம் கொண்டு போக மாட்டாங்க. பிரான் பிரேக்கருக்கும் செத் ராலின்ஸ்க்கும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நைட் ஆஃப் சாம்பியனில் ஸ்டீல் கேஜ் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. இதுலேயே அவங்க ஸ்டீல் கேஜ் மேட்ச் போயாச்சு. இது ஒரு பார்ட் 3 மேட்ச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா செத் ராலின்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஸ்டோரியை டெவலப் பண்ண மாட்டாங்க. இதுதான் கடைசியாக இவங்களுக்குள்ளே நடக்கிற மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா இதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் என்ன பண்ண போகிறார்? ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஒருவேளை கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் வின் பண்ணுறவங்க ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணாட்டா ரோமனை சேலஞ்ச் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாரு நம்ம செத் ராலின்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம சொல்லி ஆகணும், பிரான் பிரேக்கரும் இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா அவருடைய சம்மர்ஸ்லாம் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் யாராலும் கணிக்க முடியலை. இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அப்புறமா தான் பிரான் பிரேக்கரோட ஸ்டோரி அடுத்து எப்படி இருக்கும், செத் ராலின்ஸோட ஸ்டோரி அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு நியூ சாம்பியனை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா WWE வந்து யூகேல வந்து ராவ் நடத்துகிறாங்க. அதுக்கு ரோமன் வரப்போகிறது கிடையாது. அதில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க பிரான் பிரேக்கர் மற்றும் ஆஸ்டின் தேரி. எனக்கு தெரிஞ்ச WWE பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு குழல்படியை கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அதாவது செத் ராலின்ஸ் இன்வால்வ்மெண்ட் மூலியமாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் நியூ டாக் டீம் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் ரொம்ப நாளாக டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ டைட்டில் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் அவங்கள புதிய சாம்பியன் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது காய்ஸ். இது மட்டும் இல்லாமல் நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அப்புறம் தான் WWE சம்மர் ஸ்லாம் ஸ்டோரி எப்படின்னு தெரியும். பிகாஸ் ஓபா ஃபெமியோட ஸ்டோரி எப்படி, செத் ராலின்ஸோட ஸ்டோரி எப்படி, பிரான் பிரேக்கரோட ஸ்டோரி எப்படி, கோடி ரோட்ஸோட ஸ்டோரி எப்படி, ரோமனோட ஸ்டோரி எப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு கிளியரான ஸ்டோரியிலே இல்லாமல் இருக்குது. ஸோ நமக்கெல்லாம் கிளியரான ஸ்டோரி இதுதான் அப்படின்னு தெரியலன்னா கண்டிப்பாக சில நாட்கள் நம்ம பொறுத்தே ஆகணும். அதே மாதிரி இந்த வாரம் நடந்து மண்டே நைட்டால் சில பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, ரோமன் ரெயின்ஸோடைய பிளேட்லெட்டில் வழக்கமாக ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் இருக்கும். ஆனால் இந்த தடவை ரோமன் ரெயின்ஸ் வரும்போது WWE லோகோ பொறிக்கப்பட்டிருந்தது. அதுவும் சில்வரில் பொறிக்கப்பட்டது. என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒன்றும் இல்லைங்க, ஒரு சப்ப மேட்ரு. இது ஒரு குப்பை கதை. சரி, உங்கள்கிட்ட சொல்கிறேனே, ரோமன் ரெயின்ஸ்கிட்ட WWE பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைட்டில் WWE தான் வச்சுருப்பாங்க. வந்தோன்னே ரோமன் ரெயின்ஸை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைட்டில் கொண்டு வரல. அதாவது வழக்கமாக ரோமன் ரெயின்ஸ் வச்சுருக்க ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரல. WWE ஷோ நடத்துகிற இடத்துலலாம் இந்த சாம்பியன்ஷிப்புக்கான சேலிங்காக WWE சாம்பியன்ஷிப் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பில் வச்சுருப்பாங்களே, அப்படி ஒரு சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் கையில் கொடுத்துருக்காங்க. இது முதல் தடவை இல்லை, நிறைய தடவை நடந்திருக்குது. பொதுவாகவே WWE பார்த்தீங்கன்னா UK அதே மாதிரி சவுதி அரேபியா இப்படிலாம் போகும்போது WWE சாம்பியன்ஷிப், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இதெல்லாம் கொண்டுட்டு போக முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். முடியாது. அது அமெரிக்காலே வச்சுருவாங்க. அவங்க சவுதி அரேபியாவுக்கு போகும்போது அவங்க பார்த்தீங்கன்னா சேலுக்காக WWE சாம்பியன்ஷிப், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சுருப்பாங்க. அதை அந்தந்த ரிசர்ச்ட்டை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரமும் நடந்திருக்கு காய்ஸ். ரோமனுக்கு டைட்டில் கொடுக்க இல்லை, அதனால் ஏதாவது ஒரு டைட்டில் எடுத்து கொடுத்து மடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் முடிஞ்ச நண்டபடி ரைட்டரை பார்த்தீங்கன்னா லோகன் பால் ரிட்டர்ன் ஆயிருப்பார். லோகன் பாலுக்கு ஸ்டில் இன்ஜுரி இருக்க தான் செய்யுது. அதனால தான் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அவருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கிறாரு. ஸோ லோகன் பாலோடைய இன்ஜுரி அப்படிங்கிறது இன்னும் க்யூர் ஆக 3 மாதம் இருக்குது. அது வரைக்கும் விஷன் டீமில் லோகன் பால் இல்லாட்டா நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால தான் இன்ஜுரியை வச்சுக்கிட்டு சும்மா வந்து நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிருக்கிறாங்க. சரி காய்ஸ், இந்த வாரம் மண்டே நைட்ரா எப்படி இருந்தது? அடுத்த வாரம் ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார். எந்த அளவுக்கு நீங்கள் மண்டே நைட்ராவை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பாஸ்.